ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரியான கிறிப்ரஸ் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து கிறிப்ரஸ் நாட்டோட கொடி. ஒயிட்டு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் இந்த மூன் சிம்பிள் ஸ்டார் போட்டிருக்கு. இதான் வந்து கிறிப்ரஸ் நாட்டோட கொடி. இது பார்க்கறதுக்கு அப்படியே பாகிஸ்தான் கொடி மாதிரி. பாகிஸ்தான் வந்து பச்சை, இது வந்து ஒயிட்டு, அந்த மாதிரி இருக்குங்க. கிறிப்ரஸ் நாட்டு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் ஒரு கண்ட்ரி. இது இப்போ பாருங்கள், மேப்பில் பாருங்கள் கிறிப்ரஸ் எங்கே இருக்குன்ட்டு. இது தனி தீவு, இது சுற்றி தனியாக இருக்குது, தனி தீவு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிறிப்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீசா அப்ளை பண்ணோன்னா நீங்கள் வந்து எம்பஸில் போய் வீசா அப்ளை பண்ணணும், இல்லைனா வந்து ஜிடி ஹாலிடேஸில் வீசா அப்ளை பண்ணலாம். கிறிப்ரஸோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிக்கோசியா. தான் வந்து கிறிப்ரஸோட கேபிட்டல் சிட்டி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது சிட்டி, பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிறிப்ரஸில் வீசா அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து ஜிடி ஹாலிடேஸ் நிறைய ஹாலிடே பேக்கேஜஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் வீசா அப்ளை பண்ணால் 3 days தான் இங்கே டூரிசம் சுற்றி பார்க்க முடியும். கிறிப்ரஸ் நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ஈரோ. ஒரு ஈரோ வந்து நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா 15 பைசா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஈரோ, 10 ஈரோ, 20, 50, 100, 150, 200 ஈரோஸ் வரைக்கும் இருக்குது. எங்கள்கிட்ட 200 500 ஈரோஸ் வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நோட்ஸ்லாம் எவ்வளோ, 150 ஈரோ. இது ஃபஸ்ட் 100 ஈரோ பார்த்தீங்கன்னா 150 ஈரோ. அதுக்கப்புறம் 500 ஈரோ வரைக்கும் இருக்குது. இந்த நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து இந்த நாட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏசி பஸ்ஸஸ் இருக்குது. ஃபுல்லாக ஏசி பஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பஸ்ஸஸ்லாம் பார்த்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சி கிறிப்ரஸில் போய் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏசி பஸ் இருக்குது, பெரிய ஏசி பஸ், அப்புறம் மினி பஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது, ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பப்ளிக்கில் வந்து பஸ்ஸஸ் பாதி வச்சுருக்காங்க, அது மாதிரி இல்லாமல் ப்ரைவேட்டில் கூட பஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் பஸ்ஸஸ்லாம் வரப்போது பாருங்கள். இந்த மாதிரி சிக்கன் பஸ் வச்சுருக்காங்க. இது சின்ன பஸ், இது பழைய காலத்து பஸ்ஸு, ஓல்டு விண்டேஜ் பஸ் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் கூட இருக்குது ப்ரைவேட்டில். இங்கே பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பழைய காலத்து விண்டேஜ் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50s 60s போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி பஸ்ஸஸ் கூட அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பஸ்ஸஸ்லாம் பார்க்குறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து பெரும்பாலும் வந்து பஸ்ஸஸ், அப்புறம் டாக்ஸிஸ் கூட அவைலபிள் இருக்குது. டாக்ஸிஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பென்ஸு, BMW, ஆடி, பென்ட்லி இதெல்லாம் வந்து டாக்ஸிஸ் யூஸ் பண்ணாங்க. பாருங்கள் பென்ஸ் டாக்ஸிஸ். இங்கே வந்து டாக்ஸி கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. பாருங்கள் டாக்ஸிஸ்லாம், டாக்ஸிஸ் வந்து பிளாக்கு ஒயிட்டு தான் டாக்ஸி கலர். இங்கே பாருங்கள் பிளாக் கலர் டாக்ஸி, ஒயிட் கலர் டாக்ஸி, அப்புறம் இதுமாதிரி பெரிய டாக்ஸிஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது. இங்கே போனால் இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் டாக்ஸிஸ்லாம் பாருங்கள், பென்ஸு, BMW, ஆடிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது, சூப்பராக. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பென்ஸு டாக்ஸிஸ்லாம் ஒயிட் கலரில், ரொம்ப சூப்பராக இருக்குது. BMW டாக்ஸி வரும், ஆடி டாக்ஸிஸ்லாம் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. பாருங்கள் பெரிய டாக்ஸிஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்ஸிஸ்லாம் கூட இருக்குது. பெரிய டாக்ஸிஸ் இருக்குது பிளாக் கலரில். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கூட வச்சுருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இது பார்க்குறதுக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக டாக்ஸிஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த நாட்டோட ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா லரன்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து கேபிட்டல் சிட்டியில் இருக்குது, லரன்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டில் வந்து எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், யூரோப், USA, UK, கனடா, ரஷ்யாவிலேருந்து எல்லா நாட்டோட ஃப்ளைட்டும் வந்துட்டுருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் யூரோப். இதுங்க பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட்லாம் பிஸியாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ளைட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. இந்த ஃப்ளைட்ஸில் வந்து லோடிங் அன்லோடிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க பாருங்கள். பக்கத்தில் கடலுக்கு நடுவில் இருக்க ஏர்போர்ட் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் வீசா அப்ளை பண்ணோன்னா நீங்கள் வந்து ஜிடி ஹாலிடேஸ் அப்ளை பண்ணால் நிறைய ஹாலிடே பேக்கேஜஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 daysலேயே சுற்றி பார்த்துலாம். ரொம்ப கம்மியான பிளேசஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீசா அப்ளை பண்ணோன்னா நீங்கள் வந்து எம்பஸியில் அப்ளை பண்ணிங்கன்னா 1 weekலேயே வீசா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிரீஸ் வீசா இல்லைனா டர்க்கி டூரிஸ்ட் வீசா கூட இருந்தால் கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குது. ஆனால் வந்து 3 daysலேயே சுற்றி பார்த்துடலாம். ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோஸ் கிறிஸ்டோலியாண்டிஸ். இவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் வந்து இந்தியா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வந்து கிறிப்ரஸ் போகும்போது கூட அவர் கூட மீட் பண்ணிடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் போகும்போது கூட பாருங்கள். இந்த நாட்டோட ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேம்பிட் பார்பிக்யூ. லேம்பிட் பார்பிக்யூனா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஆட்டுக்கறியை வந்து நல்லா இது சிக்கன் மாதிரி கட் பண்ணி மேலே சாஸஸ், அப்புறம் இந்த மசாலா, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எல்லாம் போட்டு இன்னும் சுற்ற வச்சுருக்காங்க பாருங்கள். பார்பிக்யூ சிக்கன் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இது பார்பிக்யூ மீட். இது இப்போ நீங்கள் வந்து நிறைய பார்பிக்யூஸ்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்போம். இந்த மாதிரி சிக்கன்லாம் இருக்கும், ஹனி சிக்கனு, மின்ட் சிக்கனு, அப்புறம் இந்த மாதிரி பார்பிக்யூ ஃபிஷ்ஷு, இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் பார்பிக்யூ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கிரில்டு பனானா ஸ்கியூஸ். கிரில்டு பனானா ஸ்கியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
ஒரு வாழைப்பழத்தில் செஞ்சுருக்க ஒரு டிஷ்ஷஸ் இது சூப்பராக இருக்கும். இது வந்து வாழைப்பழத்தில் வந்து இந்த போட்டு அப்புறம் மைதா போட்டு அப்புறம் நிறைய எசன்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருப்பாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் கூட வந்துடுச்சு இது. நெக்ஸ்ட் இங்கே மேஷ் பண்ணஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதில் வந்து அதை பஞ்சு மாதிரி இருக்கும், ஒரு சாக்லேட் அதை வந்து சூட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு சூட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி டிஷ்ஷு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரேமன் சூப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக் ரேமன் சூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரேமன், போர்க் ரேமன் சூப்லாம் இருக்குது. அப்புறம் நூடுல்ஸ் ரேமன் சூப் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எக் ரேமன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் டிலைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாம் இதில் ஒழிச்சு டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே டர்க்கிஷ் டிலைட்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு, இது கொஞ்சம் சாப்பிட்லாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமிக் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் இருக்குது, நான்வெஜ்ஜில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜில் வந்து பொட்டேட்டோ ஸ்லைசஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் கூட பண்ணியிருக்காங்க ஸ்லைசஸ்ஸு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பீஃபு, போர்க்லாம் கூட இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் இப்போ நேச்சோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் இது நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி மைனஸ்லாம் ஊற்றி கூட சாப்பிட்லாம். மைனஸ் இதை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நேச்சோஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேன்கேக்ஸ் இருக்குது. பேன்கேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இது மாதிரி பண்ணியிருப்பாங்க, நல்லா ஸ்வீட்டில் பண்ணியிருப்பாங்க, டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பேன்கேக்ஸு இதெல்லாம் கூட எல்லாத்தையும் கிடைக்கும். இது இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீமு அவ்வளோ நல்லாயிருக்கும், அது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க டூரிசம் கிரெனியா ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்திலே கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து இந்த ரோமானியன்ஸ் கட்டப்பட்ட இந்த ஃபோர்ட் இது, அதாவது கோட்டை இது. இப்போ பாருங்கள் அழகாக கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடல் பக்கத்துலேயே கட்டியிருக்காங்க இந்த மாதிரி கோட்டை. இப்போ நம்ம ஊரில் கூட இந்த கோவா ஃபோர்ட் இருக்குது, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஃபோர்ட்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள் ஒரு அழகாக இருக்குன்ட்டு. பக்கத்தில் போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட நீங்கள் பண்ணலாம், போட்லேருந்து நீங்கள் சுற்றி கூட பார்க்கலாம், ஒரு அழகாக இருக்கும். இது இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி அண்ட் கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி நீங்கள் டர்க்கி கிரீஸ் போயிடலாம், பக்கத்துலேயே தான் இருக்குது இது. இந்த இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டி, சூப்பராக இருக்குது, நல்ல ஏரியல் வீடாக இருக்குது. பாருங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பீச்சஸ் இருக்குது, பீச் ஹவுஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டர்க்கி விசா, கிரீஸ் விசா இருந்தால் கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், போட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அப்புறம் மட்டும் எல்லாமே க்ரூஸ் கப்பல்லாம் கூட இங்கே வருமா, அது வரும்போது காட்டுறேன் நான். க்ரூஸ் கப்பல் கூட இந்த டர்க்கி க்ரூஸ், அப்புறம் கிரீஸ், அப்புறம் யூரோப்பியன் க்ரூஸஸ்லாம் கூட இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷிப்ரேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷிப் வந்து ஒரு 50 வருஷமாக இந்த ஷிப் இந்த ப்ராப்ளம் ஆகி காலை தட்டி அப்படியே நிற்கிது, அதே அபாண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த ஷிப்ரேக்கு. இது பக்கத்தில் போய் பார்க்கலாம் நீங்கள், ஆனால் ஷிப்புக்குள்ளே ஏற முடியாது, மேலேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள் இது ஒன் ஆஃப் த கோஸ்ட் ஷிப்புன்னு சொல்கிறாங்க, இது அதான் பேய் கப்பல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே சென்ட் ஜார்ஜ் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் வந்து ரொமானியர்கள் கட்டப்பட்ட சர்ச். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்ச்சஸும் இருக்குது, நிறைய மாஸ்க்கும் இருக்குது. ரொமானியர்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 18th சென்ச்சுரியில் கட்டப்பட்ட சர்ச். இது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொமானியர்கிட்ட தான் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி அண்ட் கிரீஸும் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தனி நாடு ரிப்ரஸ் நாடு பண்ணி தனி பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இந்த நாடு வந்து 2 நாட்டுக்கும் போகுது, ரிப்ரஸ்க்கும் அதான் டர்க்கிக்கும் ஓகே, கிரீஸும் ஓகே உங்களுக்கு. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின்ட் சோஃபியா மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ கட்டப்பட்ட ஒரு மாஸ்க். இது ஃபஸ்ட்டு பழங்காலத்து சர்ச் வந்து இப்போ வந்து மாஸ்க்காக மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்லேருந்து இப்போ மாஸ்க்காக மாற்றிருக்காங்க. இதுவாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சர்ச் ஷேப்பில் இருக்கானா உள்ளே வந்து மாஸ்க்கு தான் இது. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பழங்காலத்தில் கட்டப்பட்ட சர்ச்சை இப்போ மாஸ்க் ஆக்கியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்டீரியர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிசைன்ஸு அப்புறம் இதெல்லாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் சைட் தான், தண்ணி பீச் தான் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா அப்படி இருக்கும், அதோட பார்க்குறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ண கார்ஸு, பைக்ஸு, அப்புறம் பஸ்ஸஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் பழங்காலத்தில் யூஸ் பண்ண விண்டேஜ் கார்ஸு, கிளாசிக் கார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்தில் யூஸ் பண்ண இந்த வால்வோட் ட்ரம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்க்குறது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பழங்காலத்து ரேஸ் கார். இது பாருங்கள் கான்டெஸ்ட் ஹாலில் வந்து ரேஸ் கார் பண்ணிடுறாங்க பழங்காலத்துலேயே. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதெல்லாம் 60s 70s மாடல் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கலாம் பார்க்குறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ சென்னையில் கூட அடிக்கடி விண்டேஜ் கார்ஸு கண்காட்சி நடத்துகிறாங்க. அப்புறம் விண்டேஜ் கார்ஸ்லாம் கூட இந்த மாதிரி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏவிஎம் மியூசியமில் கூட இப்போ பழைய காலத்து விண்டேஜ் கார்ஸ்லேருந்து இப்போ நடிகர்கள் யூஸ் பண்ண கார்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது. காருங்கெல்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கார்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பழங்காலத்து விண்டேஜ் பைக்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்து விண்டேஜ் பைக்ஸு, ரேஸ் பைக்ஸு, புல்லட் பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது லரன்கா பீச். லரன்கா பீச் வந்து கேபிட்டல் சிட்டி லிபிஸில் இருக்குது. இங்கே பார்க்க பீச்சஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும், பக்கத்தில் ஃப்ளாட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பீச் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணலாம். இப்போ மெரினா பீச்சில் கூட நிறைய இந்த பார்க் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பழங்காலத்துலேருந்து இருக்குது இந்த பார்க் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைகள்லாம் கூட நிறைய இருக்குது. சுற்றி பார்க்கலாம், இந்த பீச் சூப்பராக இருக்கும். அப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கலேருந்து பார்க்குறதுக்கு. பாருங்கள் டர்க்கி கொடியும் இருக்குது, இந்த கிறிஸ்மஸ் கொடியும் இருக்குது, அப்புறம் கிரீஸ் கொடி இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ச் பிஷப் டாம்பு. ஆர்ச் பிஷப் டாம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் ரோமானியன் எம்பையர் வந்து பிஷப்னு ஒருத்தர் வந்திருக்காரு 19th century. அவரோட கல்லறை அங்கே தான் இருக்குது. இந்த மலைக்காடுகள், அந்த மலைகள் நடுவில் வச்சுருக்காங்க ஒரு கல்லறை. இது அப்பயே வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் கிராமங்கள்லாம் கூட இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிராமங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கிராமங்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆரஞ்செலாம் கூட நிறைய இங்கே ஃபார்மிங் பண்ணுவாங்களாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ஃபார்மிங்லாம் கூட நிறைய பண்ணுவாங்க. கோஸ் ஃபார்மிங் கூட இங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ரோமன் மியூசியம். ரோமன் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்து ரோமன் கட்டப்பட்ட அந்த பில்டிங்கே இப்போ மியூசியமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது. அப்புறம் நிறைய இந்த இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, இந்த பழங்காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கலாம் பார்க்குறது, சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பனங்கர்ணிகா. பனங்கர்ணிகா வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேயே வந்து ரோமன் கட்டப்பட்ட ஒரு சின்ன கோட்டை இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்குலாம் தங்குறது இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மினிஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து சின்ன கோட்டை மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன அப்போயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, மினிஸ்டர்ஸ்க்கு, அப்புறம் இந்த ராஜாங்க இது சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. பக்கத்தில் மாஸ்க் கூட இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக கட்டியிருக்காரு பாருங்கள் மாஸ்க் இதெல்லாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து சோஃபியா கேத்தட்ரல். சோஃபியா கேத்தட்ரல் இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து 19th century கட்டப்பட்ட ஒரு சர்ச். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சென்னையில் கட்டப்பட்ட சாந்தம் பீச், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும் பெசனர் பீச் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் கோர்ட் மியூசியம். ஹிஸ்டாரிக்கல் கோர்ட் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது பழங்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து கோர்ட்டில் மியூசியமாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி போலீஸ் மியூசியம் மாதிரி கோர்ட் மியூசியம் அவங்க ஜட்ஜஸ், லாயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஓல்டு ஸ்டேடியம். ஓல்டு ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோமன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியம். இது நீங்கள் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிரீஸில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இட்டாலி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டேடியம். அதே ஸ்டேடியம் இங்கே கட்டிடுறாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குலாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டவுன். கோஸ்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அபேண்டன் பண்ணப்பட்ட இடம். இது வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷமாக அபேண்டனில் தான் இருக்குது. 90s இந்த இடம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆனதுனால நிறைய பேர் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் வந்து கிரீஸ்க்கும் டர்க்கிக்கும் போயிட்டாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேய்கள் நடமாட்டம் இருக்குன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே அந்த இடத்துல யாரும் போக மாட்டாங்க, அந்த இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். செக்யூரிட்டிக்கு வந்து போலீஸ் மிலிட்ரிலாம் இருப்பாங்களாம். அவ்வளோ இதான இடமா இது, கோஸ்ட் டவுனாக இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈவினிங்கான ஒரு சத்தம்லாம் கேட்குது. அப்புறம் யாரும் நடமாட்டம் மாதிரிலாம் இருக்கனால 6 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. எப்படின்னா வந்து காஞ்சினாபுரத்தில் வந்து இந்த லாரன்ஸ் வந்து எப்படி 6 மணிக்கு மேலே எதுவுமே செய்ய மாட்டார், வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவார்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் யாரும் 6 மணிக்கு மேலே அந்த சைட் போக மாட்டாங்க. வெறும் மிலிட்ரி போலீஸ் தான் அந்த சைடில் நிற்பாங்க. யாரும் உள்ளே வர முடியாது, வெளியே போக முடியாது, எது நம்பியும் உள்ளே போக முடியாது. சவுண்டு கேட்கும், அப்புறம் இதாக உருவம் நடமாடுற மாதிரி தெரியும், அந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ இடத்த அபேண்டன் பண்ணி போயிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்ததுனால நிறைய பேர் இங்கேருந்து போயிருக்காங்க. இங்கேருந்து கிளம்பி எல்லாம் வந்து கிரீஸ்க்கும் டர்க்கிக்கும் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பெல்லாபிஸ் மான்ட்ரஸி. பெல்லாபிஸ் மான்ட்ரஸி வந்து பார்த்திங்கன்னா 18th century கட்டப்பட்ட ஒரு இதுதான் மான்ட்ரஸி. இதுதான் டாம்பு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. இது 18th century கட்டப்பட்ட கோட்டை. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் தான் இங்கே ரொம்ப நேரம் வந்துருக்காங்க. அதாவது ரொமானிக்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இதை டர்க்கிக்கும் கிரீஸுக்கும் வந்து பாதி இடத்த ஆண்டாங்க. அதுக்கப்புறம் இதை டர்க்கிக்கும் கிடையாது, கிரீஸுக்கும் கிடையாது, தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க, தனி நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்து மைக்கேல் சர்ச். மைக்கேல் சர்ச் பாருங்கள்,
இதுவும் பழங்காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் தான் இது. எப்படி நம்ம ஊரில் ராமேஸ்வரம் கட்டுற மாதிரி தான் சர்ச் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்தமாதிரி க்ரூஸ் கப்பல்லாம் இங்கே நிறைய வந்துட்டுருக்கு. எல்லா க்ரூஸும் வந்து யூரோப்பியன் க்ரூஸு, அமெரிக்கன் க்ரூஸு, எல்லா க்ரூஸ் பேக்கேஜஸும் இங்கே வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days இந்த கப்பல் இங்கே நிற்குமா, சுற்றி பார்க்கலாமா. யூரோப்பியன் க்ரூஸ் பேக்கேஜில் போனால் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய கப்பல் வந்துருக்கு. இது எப்படி நம்ம ஊரில் இருக்க குவார்ட்டரில் க்ரூஸ் மாதிரி இல்லை, அந்த மாதிரி பெரிய கப்பல் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பல்லாம் இங்கே வந்து வருமா, அடிக்கடி நிறைய கப்பல்ஸ் வருமா. அதுக்கப்புறம் ஈவினிங் சன்செட் டைமில் பாருங்கள் இந்த கப்பல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சன்செட் பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ஆரஞ்சு ஃபார்ம். ஆரஞ்சு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆரஞ்சு ஃபார்ம் இருக்குது, அப்புறம் இந்த கோஸ் ஃபார்மு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பேரிக்கா ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஆரஞ்சு ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக அந்த டிராக்டர் வந்து இந்த இதெல்லாம் போட்டு வளர வைக்கிறாங்க பாருங்கள். உரம்லாம் போட்டு தண்ணி தெளித்து வளர வைக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க ஆரஞ்சுலாம். ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் அது நம்ம தான் பறித்து சாப்பிட்றது வந்து இங்கே பாருங்கள். இவர் வந்து ஆரஞ்சை பறித்து அப்புறம் இது பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இம்போர்ட் கூட பண்ணுறாங்க யூரோப்பு, அமெரிக்காவுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸும் இங்கே ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சேர்ந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.